நலன் தமயந்தி சீரியல் ஜனவரி 8ஆம் தேதி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் நம்ம செல்வி கேட்குறாங்க தமயந்திக்கிட்ட, இங்கே பாருக்கா, உன் மனசில் யார் இருக்கான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் நீ கண்ணை மூடும் பொழுது உன் முகத்தில் சிரிப்பு வந்துச்சு. அப்போவே தெரியும் உன் மனசில் யார் இருந்தா அப்படின்னு. தயவு செஞ்சு தாத்தா சொல்கிறத கேட்காம உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க அப்படின்னு. அப்போ தமயந்தி சொல்கிறாங்க, செல்வி கடையில் நிறைய வேலை இருக்குது, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நலனும் அந்த நலனோட அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நலனோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், இது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு. அதுக்கு நலன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதில் அந்த தமயந்தியோட வாழ்க்கை தானே இருக்குது அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நேற்று ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணுறதுக்கு கீழே விழுக பார்த்தாங்கள்ல, அந்த பொண்ணு ஏமாத்தினது வேறு யாரும் இல்லை, தமயந்திக்கு பார்த்துருக்காங்களே மாப்பிள்ளை கிஷோர், அவன் தான் காரணம் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம நலன் செமையாக ஷாக் ஆகுறாரு. அப்போ நலன் சொல்கிறாரு, அந்த கிஷோரை பற்றி இன்னுமே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய வேண்டியது இருக்குது, அதனால் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் கால் பண்ணு ஸ்ருதிக்கு அப்படின்னு சொல்ல உடனே அவரும் கால் பண்ணுறாரு. பார்த்தா ஸ்ருதியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு நலன் செமையாக ஷாக் ஆகி, கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ஸ்ருதியை யார் கடத்தினதுன்னா எம்ஜிஆர் தான் கடத்தி வச்சிருக்கிறான். அப்போ அந்த பொண்ணு அழுகுறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு அந்த எம்ஜிஆர் சொல்கிறாரு, உன்னையை விட்டுட்டா அப்புறம் என்னுடைய பிளான் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிஷோருக்கு கால் பண்ணி, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொண்ணை பார்த்து வச்சுருக்க. இப்போ ஒரு பொண்ணு நலன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இதனால் நலன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். நான் எப்படியோ இந்த பிள்ளையை கடத்தி கொண்டாந்து வச்சுருக்கேன், நீ சீக்கிரம் அந்த தமயந்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்ல கிஷோரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நலன் நேராக கிஷோருக்கு கால் பண்ணி, டேய் ஸ்ருதி யாருடா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிஷோர் சொல்கிறாரு, ஸ்ருதியா எனக்கு அப்படி யாருமே தெரியாது அப்படின்னு. அதுக்கு நலன் சொல்கிறாரு, உனக்கு ஸ்ருதியை பற்றி நல்லாவே தெரியும் இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்புறமா நலன் அந்த ஸ்ருதி எங்கே இருக்காங்க அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஸ்ருதியை பற்றின டீட்டெயில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம நலன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எப்படியாவது தமயந்தியை பார்த்து விஷயத்தை சொல்லணும் அப்படின்ட்டு கடைக்கு தமயந்தியை தேடுறாரு. அப்போ செல்வி சொல்கிறாங்க, இருங்க கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தமயந்தியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தமயந்தி நேராக நலனை பார்த்து, உங்களை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்க, அதுக்கு நலன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த கிஷோர் நல்லவன் கிடையாது அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம தமயந்தி கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் இடையில வராதிங்க, தாத்தா என்ன சொன்னார், நம்ம 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா, நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனையாகும், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ நலன் சொல்கிறாரு, தயவு செஞ்சு சொல்கிறது கேளு தமயந்தி அப்படின்னு. ஆனால் தமயந்தி சொல்கிறாங்க, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. உடனே நலன் வெளியில் வராரு. வெளியில் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த கிஷோர் எப்படிப்பட்டவன்னு நான் தமயந்திக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நலன் யோசிக்கிறாரு.